வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான ஒரு ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இது ரொம்ப ஹெல்த்தியானதும் கூட. முட்டைக்கோஸ் வச்சு ஒரு சூப்பரான வடை ரெசிபி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அப்படியே என்னோடய வீடியோக்கு லைக் பண்ணிவிட்டு என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதுக்கு முதல்ல வீட்டில் இருக்க ஏதாவது ஒரு அளவு எடுத்துக்கலாம். நம்ம டம்ளர் ஒன்று எடுத்திருக்கேன். இந்த டம்ளரில் 2 டம்ளர் அளவுக்கு கடலைப்பருப்பை ஒரு 1.5 மணி நேரம் நல்லா ஊற வச்சு எடுத்துக்கலாம். நல்லா 2-3 தடவை கடலைப்பருப்பை நல்லா கழுவிட்டு அதை நல்லா ஊற வச்சு எடுத்துக்கலாம். இப்போ ஊற வச்ச கடலைப்பருப்பை நம்ம தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு எடுத்துக்கலாம். ஒரு 1/4 கிலோ அளவுக்கு முட்டைக்கோஸ் எடுத்திருக்கேன். 2 டம்ளர் கடலைப்பருப்பு ஒரு 400 கிராம் அளவில் இருந்துச்சு. இந்த முட்டைக்கோஸோட அளவு 1/4 கிலோ அளவுக்கு எடுத்திருக்கேன். இந்த முட்டைக்கோஸை எவ்வளோ தூரம் நம்ம ஃபைனாக நறுக்க முடியுமோ அந்த அளவுக்கு நல்லா ஃபைனாக நறுக்கி எடுத்துக்கலாம். கத்தியில் நறுக்குனாலும் சரி, இல்லாட்டி ஃபைனாக சாப்பர் வச்சு நல்லா ஃபைனாக நறுக்கி எடுத்துக்கலாம். நான் இந்த மாதிரி நீளமாக நல்லா ஃபைனாக நறுக்கி எடுத்திருக்கேன். இந்த அளவுக்கு நல்லா நறுக்குனதும் இதை அப்படியே ஒரு பவுலுக்கு மாற்றிடலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா ஃபைனாக நறுக்கி எடுத்தாச்சு. இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் நம்ம 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கோங்க. இதோட 2 வரமிளகாய் சேர்த்துக்கலாம், 1 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம், ஒரு 10 பல் பூண்டு தோலோடு சேர்த்துட்டு நல்லா கொரன்னு இந்த மாதிரி நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கலாம். இப்போ நம்ம கடலைப்பருப்பை 2 பேட்சாக சேர்த்து அரைச்சி எடுத்துக்க போகிறோம். ஃபஸ்ட்டு பாதி அளவு கடலைப்பருப்பை மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு கொரன்னு அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா கொரன்னு இருக்க மாதிரி அரைச்சி எடுத்துட்டு நம்ம முட்டைக்கோஸ் நறுக்கி வச்சுருந்த அதே பவுலில் இதை சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் பவுலில் சேர்த்துட்டு இப்போ அதே மிக்ஸி ஜாரில் மீதி இருக்க கடலைப்பருப்பையும் சேர்த்துக்கலாம். இந்த கடலைப்பருப்பை நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கலாம். ரொம்ப நைஸாக இருக்கிற அளவுக்கு நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா நைஸாக அரைச்ச கடலைப்பருப்பையும் நம்ம முட்டைக்கோஸ் வச்சுருந்த பவுல்லையே நம்ம மாற்றிக்கலாம். எல்லாத்தையும் மொத்தமாக மாற்றிட்டு இப்போ இதில் ஒரு கைப்பிடி அளவுக்கு மல்லி இலையை பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். ஒரு கொத்து கருவேப்பிலையை பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். எந்த அளவுக்கு நம்ம கையால் நல்லா மிக்ஸ் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு நல்லா கிறிஸ்பியான வடை கிடைக்கும். இதில் ஒரு பகுதி கடலைப்பருப்பை கொரணும், ஒரு பகுதி கடலைப்பருப்பை நைஸாகவும் அரைச்சதுக்கு காரணம் நல்லா கிறிஸ்பியாக வடை வர்றதுக்காக தான். எல்லா மாவையும் நம்ம நைஸாக அரைச்சி எடுத்துட்டோம்னா நல்லா கிறிஸ்பியான வடை நம்மளுக்கு கிடைக்காது. இப்போ முட்டைக்கோஸ் மாவு எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா கையால் மிக்ஸ் பண்ணிவிட்டு சின்ன பால்ஸாக உருட்டி நம்ம வேற ஒரு பிளேட்டுக்கு மாற்றி வச்சிடலாம். உங்களுக்கு எந்த அளவுக்கு வடை பெருசாக வேணுமோ அந்த அளவுக்கு பெரிய பால்ஸாக கூட நீங்கள் உருட்டி வேறொரு பிளேட்டுக்கு மாற்றி வச்சிடலாம். நம்ம இந்த மாதிரி செஞ்சு வச்சுக்கிறதுனால நம்ம வடை சுடும்போது நம்மளுக்கு ஈஸியாக சீக்கிரமாக வடை சுட்டுடலாம். இப்போ ஒரு கடாயில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றி நல்லா காய வச்சுக்கலாம். இப்போ ஒரு உருண்டை மாவை எடுத்து உள்ளங்கையால் நல்லா அழுத்தி ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கலாம். நீங்கள் நார்மலாக வடை சுடுற அதே மாதிரி தான், அதே மெத்தட் தான். இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சதும் அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒவ்வொரு வடையாக நம்ம உள்ளே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் போல் நம்ம அப்படியே விட்டுறலாம். அதுக்கு பிறகு ஒவ்வொரு வடையாக நம்ம திருப்பி விட்டுக்கலாம். உடனே வடையை திருப்பி விட்டிங்கன்னா வடை உடையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி அடுப்பு மீடியம் ஃப்ளேமில் மட்டுமே வச்சுக்கோங்க. ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா வெளியில் மட்டும் நல்லா வெந்து வந்திருக்கும், ஆனால் உள்ளே வேகாமல் இருக்கும். அதே மாதிரி லோ ஃப்ளேமில் வச்சாலும் வடைக்கு எண்ணெய் நிறையா குடிக்கும். நீங்கள் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு ஒரு 3 நிமிஷம் கழித்து மறுபடியும் அடுத்த பக்கத்தை திருப்பி விடுங்க. இப்படி நல்லா திருப்பி விட்டு நல்லா வெந்ததும் நல்லா பொன்னிறமாக வரும். அந்த ஸ்டேஜில் நம்ம வடையை வெளியில் எடுத்துடலாம். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா ப்ரௌனிஷாக வந்திருக்கு. இப்போ வடை உள்ளேயும் நல்லா வெந்து வந்திருக்கும், வெளியிலையும் நல்லா கிறிஸ்பியாக சூப்பரான வடை நம்மளுக்கு கிடைக்கும். இதை அப்படியே எடுத்து வேறொரு பிளேட்டுக்கு நம்ம மாற்றி வச்சிடலாம். இப்போ வடை எல்லாத்தையும் வெளியில் எடுத்துட்டு அடுத்த பேட்ச் வடையை நம்ம உள்ளே சேர்த்துக்கலாம். இந்த வடை கொஞ்சம் கூட பிரியாது, அதே மாதிரி உடஞ்சும் வராது, நல்லா சூப்பராக வரும். அதே மாதிரி டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். இதில் வெங்காயம் எதுவுமே சேர்க்கலை. வெங்காயத்துக்கு பதில் தான் நம்ம முட்டைக்கோஸ் சேர்த்துருக்கோம். முட்டைக்கோஸில் வடையா அப்படின்னு பார்க்காம இந்த மாதிரி ஒரு தடவை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்களும் ஒரு தடவை கண்டிப்பாக மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். வெளியில் நல்ல கிறிஸ்பியான சூப்பரான ஒரு டேஸ்ட்டில் முட்டைக்கோஸ் வடை நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. முட்டைக்கோஸில் தான் செஞ்சுருக்கீங்கன்னு யாருமே நம்ப மாட்டாங்க, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஈவினிங் டைம் ஒரு டீயோட சாப்பிட அவ்வளோ சூப்பராக இருக்கும். உங்கள் குழந்தைகளுக்கும் ரொம்ப பிடிக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பாய்.